ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் அனிமி சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போதைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு நம்ம ஹீரோவை பற்றி தப்பாக தெரியலாம், ஆனால் போக போக இருக்கிற எபிசோட்ஸில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிக்கும். சரி வாங்க வளவலான்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 3. அந்த டிராகன் டஸ்க் ட்ரைபோட லீடர் வந்துட்டு ஒருவேளை இவன் என்னை கொண்டுட்டான் அப்படின்னா இனிமே இவன் தான் உங்களுக்கு தலைவன் அப்படின்னு அந்த சீஃப் சென்ட்ரோ சொல்றான். ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா அப்படின்னு ஷாஷா சொல்ல வர்றதுக்குள்ள தெரியும் உன்னோட லவ்வர் நாங்கள் ஏதோ பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லவும், இவன் இன்னும் என்னோட லவ்வர் ஆகலை அப்படின்னு சொல்லவும், இவ்வளோ அழகான பொண்ணு உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கவோ, இல்லை எனக்கு அவளை ரொம்பவோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சரி ஓகே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நீ சண்டை போட ஆரம்ப அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்போ ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷாஷா அட்டாக் பண்ணும்போது ஜென்ட்ரோவோட வெப்பன் அவன் கையை விட்டு போயிருது. ஆனாலுமே ஷாஷாவோட மூஞ்சில அந்த ஜென்ட்ரோ கீரலை போட்டுதான் அயன் கிளா அப்படிங்கிற ஒரு மேஜிக் தான் அவன் யூஸ் பண்றான். என்ன ஷாஷா உன்னோட ஃப்ரோசன் ஸ்வார்டை நீ யூஸ் பண்ண மாட்டியா? இதுக்கு முன்னாடி அதை வச்சிருந்த யூசர்னால தான் எனக்கு ஒரு விரலே போச்சு. நீயும் ஒரு திறமையான வாரியர்னு நான் நம்புறேன் அப்படின்னு அவன் சொல்லுவோம். அதுக்கு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். ஓ நீ என்ன அவ்வளோ சீப்பா நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அட்டாக்ல அவனை காலி பண்ணிருந்தான். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. பார்த்தா இவன் அட்டாக் பண்ண அந்த ஜென்ட்ரோவோட கை வந்து ஃப்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜென்ட்ரோ சொல்றான். உடனே லூலு வந்துட்டு ஷாஷாக்கு வந்து ஹீலிங் பண்றா. அவன் கொடுத்து வச்ச பையன் அப்படின்னு சொல்லி ஜென்ட்ரோ சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் ஹீலிங் பண்ண முடியுமான்னு கேட்கறான். சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீலிங் பண்றா. என்னோட ஃப்ரோசன் ஸ்வார்டை அட்டாக் பண்ண உங்களோட உடம்பு தான் ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஓ இதனால தான் நீ அதோட பவரையே யூஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ட்ரோ கேட்கறான். இப்போ எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி ஷாஷா கேட்கவும், சரக்கு பார்ட்டி இல்லாம நான் எதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைட்டு பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. ஜென்ட்ரோ வந்துட்டு ரொம்பவுமே நல்லவனா தான் இருக்கிறான். அப்போ ஷாஷா வந்து அந்த கிளவுட் என்ன சொன்னிச்சு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் அந்த டைம்ல நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஜென்ட்ரோ சொல்றான். அவங்களோட தலைவர் நம்மளை கொன்னதுக்கு அப்புறமா நம்ம அவங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கிளவுட் சொன்னிச்சு. அவ்வளோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் திமிரா இருக்கிறவங்கள கண்டிப்பா நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்லவும், ஒருவேளை அவங்க உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்து நம்மளை கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஜென்ட்ரோ கேட்கறான். கைஸ் அவங்க டீம்ல நம்மள சோல்ஜர்ஸா மாத்த போறேன்னு தானே சொல்றாங்க, நம்ம ஏன் அதை ஏத்துக்கிட கூடாது அப்படின்னு சொல்லி கிரஷ் லூலு கேட்கறா. நம்ம எல்லாரையும் கருணியே இல்லாம சாகடிக்கிற ஒருத்தன் எப்படி நம்மளை என்ஜாய் பண்ண விடுவான்னு நினைக்கிற அப்படின்னு ஷாஷா கேட்கவும், ஒருவேளை நம்ம இறந்து போயிட்டோம்னா அப்படின்னு சொல்லி லூலு கேட்கறா. உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் சாக விரும்பலை அப்படின்னு சொல்லி ஷாஷா சொல்கிறான். இப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்து அவனோட வில்லேஜ்க்கே போகிறாங்க. மற்ற ட்ரைப்புக்காரங்க எல்லாருமே இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்க, என் பிரதர் அதை அரேஞ்ச் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி ஷாஷா சொல்கிறான். இப்போ அந்த வில்லேஜ் சீஃப் சூரிய வந்து எல்லாரையும் வரவேற்கிறான். அவன் என்ன இது செடி அப்படின்னு கேட்கவோ, இதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போகிற பொண்ணு அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் சொன்னல பிரதர், கரெக்டான ஒரு பொண்ணை பார்த்தா கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும்னு சொல்லி. என்னோட பேர் சசோரியோ ஷாஷா, நான் தான் இந்த கிரீன் கிளா ட்ரைபோட லீடர், உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா ட்ரைபோட லீடர்ஸுமே மீட்டிங்கை போடுறாங்க. எதிரியோட டீம்ல ஆளுங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க, ஆனா நம்ம கிட்ட கம்மியா தான் இருக்காங்க, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம அவங்களோட கமாண்டரை ஃபர்ஸ்ட் தூக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா அவங்கள தோக்கடிச்சிடலாம். நம்ம எல்லா சீஃபும் ஒரு முடிவெடுத்து நம்மள ஒருத்தங்களை கமாண்டர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லவோ, இல்ல அது வேணாம், நம்ம எல்லாருமே தனித்தனியா கமாண்டரா இருந்து ஒவ்வொருத்தங்களையும் வழி நடத்துவோம் அப்படின்னு சாஷா சொல்றான். இன்னும் ஜஸ்ட் 4 நாள் தான் இருக்கு, எல்லாரும் தயாராகுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிளான போடுறாங்க. இங்க கொகைடஸ் வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, மாஸ்டர் எல்லாமே பிளான் படி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், உனக்கு கொடுத்துருக்குற அந்த ஆர்மியை மட்டும் யூஸ் பண்ணு, எக்ஸ்ட்ரா வேற எதையும் யூஸ் பண்ணாத, எல்லாமே நம்ம பிளான் படி நடக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ போர் நடக்கிற நாளும் வருது. அங்கே ஒரு பெரிய பிளாக் கலர் கிளவுட் வருது. அண்டர் ஆர்மி எல்லாமே அவங்கள அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கு. வீரர்களே, நம்ம 7 ட்ரைபு ஒத்துமையா கை கோர்த்திருக்கோம். நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே இருக்கும். நம்மளோட எதிரிகளை அவங்க கல்லறைக்கு அனுப்பி வைப்போம், வெற்றி நமதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போரை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த லிசர்ட்மன்னையும் சும்மா சொல்லக்கூடாது, அண்டர் ஆர்மியை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. எல்லா சீஃபும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுபடி தான் எல்லா சோல்ஜர்ஸும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அண்டர் ஆர்மி தான் ரொம்பவா அடி வாங்கிட்டு இருக்கு. நிறைய அம்பு விடவும் சில லிசர்ட்ஸ்மேன் இறந்து போறாங்க, சில லிசர்ட்ஸ்மேனுக்கு எதுவுமே ஆகல. அவங்க அட்டாக் பண்றதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு கமாண்டர் இருக்கிற மாதிரியே தெரியலையே, சும்மா இஷ்டத்துக்கு அட்டாக் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா கேட்கறான். அப்படின்னா நம்ம அவங்கள ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஜென்ட்ரோ சொல்லவும், எதுக்கோ பொறுமையா வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி மற்ற சீஃப் எல்லாம் சொல்றாங்க. இப்போ பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்கள அட்டாக் பண்ணுது. அப்போ ஒரு பெரிய சூறாவளி மாதிரி ஒன்று சமன் பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பிச்சே கொள்ளுதாங்க. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான சமனிங் சர்க்கிளை நான் பார்த்ததே இல்லை. நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறது தான் நமக்கு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷாவும் லூலுவும் பேசிக்கிட்டாங்க. இந்த லிசர்ட்ஸ்மேன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொகைடஸ் வந்து டமியர்ஸ்க்கு கால் பண்ணி அட்வைஸ் கேட்கறான். மாஸ்டர் உனக்கு லோ லெவல் ஆர்மி தான் கொடுத்துருக்காரு, நீ ஜெயிக்கணும்னு மாஸ்டர் எதிர்பார்க்கறாரு, நீ ஃபர்ஸ்ட் நினைக்கிறியா? நாஸ்ரிக்கோட பேர் வெளியே வரவே கூடாதுங்கிறதுனால தான் ஒன்ன ஃபர்ஸ்ட் மாஸ்டர் அதுல கலந்துக்கிட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த குறிப்பிட்ட ஆர்மியை வச்சு ஒன்னால என்ன பண்ண முடியுங்கிறத மாஸ்டர் டெஸ்ட் பண்ணி பார்க்க நினைக்கிறாரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டமியர்ஸ் காலை கட் பண்ணியிருந்தான். அந்த லிசர்ட்ஸ்மேனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டமியர்ஸ் ஒரு ஹை லெவல் 100 சமன் பண்ணியிருந்தான். நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிசர்ட்ஸ்மேன் நினைக்கிறதுக்குள்ள பார்த்தா ஒரு ஃபயர் அட்டாக் வருது. எல்லாமே அதுக்குள்ள முடிஞ்சதுன்னு நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தன் வந்து ஃபயர் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான்.
இப்போ லிசர்ட்ஸ்மேனோட ஆர்மி எல்லாமே வந்து கதி கலங்கி போக ஆரம்பிக்குது. இவன் தான் அவங்களோட கமாண்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு, மேபி இல்லாமலும் இருக்கலாம், ஆனா அவன் ரொம்பவும் தூரமா இருக்கான், நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போடுறாங்க. அப்பதான் ஷாஷாவோட அந்த பெட் அனிமல் வந்து அவனை கூப்பிட்டு ஏதோ ஒன்று சொல்லுது. அதுவோ கரெக்ட் தான் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த கிரீச்சர் என்ன நெருங்குறதுக்குள்ள அதை கருகி நான் சாம்பலாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்டட் வந்து பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன இன்னும் இது வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டினியூஸா பிளாஸ்ட் பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல அதுக்கு ரொம்ப காயமாகவும் ஷாஷா வந்து ஃப்ரோசன் வால் அப்படின்னு மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த ஃபயரை தடுக்க ஆரம்பிக்கிறான். லூலு, சென்ட்ரோ, ஷாஷா இவங்க 3 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்றதுக்காக போறாங்க. ஃபயர் அட்டாக் ஒர்க் ஆகலைன்னா இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் கொடுக்கவும் ஜென்ட்ரோ வந்துட்டு அதை ரொம்பவும் ஈஸியாக தடுக்கிறான். இவங்க பக்கத்தில் நெருங்கவும் இன்னும் நிறைய அண்டட் வந்து அவன் சமன் பண்ணுறான். நான் சுப்ரீம் பீயிங்கால கிரியேட் பண்ண ஒருத்தன், உங்களால் என்ன அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்டட் சொல்லவும், நான் இவங்களை பார்த்துக்கிட்டு தான் நீ அந்த மெயினான ஆளை போய் அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி ஜென்ட்ரோ சொல்கிறான். இப்போ அந்த அண்டட் வந்து ஃபியர் அப்படின்னு சொல்லவோ ஷாஷாவோட உலகமே இருட்டாயிருது. டக்குன்னு லூலு அவ மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனை காப்பாத்திருதா. ஆனால் அவன் லூலுவை அட்டாக் பண்ணிட்டான். உடனே ஷாஷா போயிட்டு அந்த அண்டட் கூட வேற லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க எல்லாரையும் நான் முடிச்சிட்டேன், இனிமே உன் கீழே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ட்ரோ கீழே விழுந்ததுதான். ஷாஷாக்கு ரொம்ப அடிபட்டிருக்கிறதுனால லூலு அவ ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்றா. அந்த அண்டட் வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட்டை கிரியேட் பண்ணவோ இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேலே பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா ஒரு பெரிய ஐஸையை அந்த இடத்துல கிரியேட் பண்றான். ஐஸ்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணாது, இதால என்ன தடுக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி அந்த அண்டட் பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா ஷாஷா வந்து அதோட கண்ணிலேயே குத்திடுதான். நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷாவோட கழுத்தை வந்து அந்த அண்டட் நெரிக்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு செகண்ட் ஷாஷா நினச்சி பார்க்குறான். இல்லை நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா அவனோட கையை மேலே தூக்கி அந்த ஸ்வாடை ஒரே குத்தி அவனை கொன்றுதான். லார்ட் ஐன்ஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்து போயிருந்தான். ஜெயிக்கிறதுக்கு நான் ரொம்பவும் பக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கொக்கைடஸ் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். லார்ட் ஐன்ஸ் உங்களை பார்க்கறதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொக்கைடஸ்க்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு சைடு நம்ம ஹீரோவாக பார்க்குறதுக்கு வில்ல மாதிரி தெரிஞ்சாலுமே சில விஷயங்கள் அவன் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும். அது உங்களுக்கு போக போக புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.